அண்ணனுடைய தோட்டத்துக்கு வந்து நம்ம இரிகேஷன் ட்ரிப் இரிகேஷன் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான இன்ஸ்பெக்ஷன் வந்து வந்திருக்காங்க. ஃபர்தராக என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். கட்டணும், எல்லாம் கீழே விழுந்துடும். 2 பக்கம் கட்டணும். ஆனால் அது எங்களுக்கு கட்ட தெரியாது. கட்டி கொடுத்துறீங்களா? கவர் கொடுத்துட்றோம். ஒரு வழியாக அண்ணன் தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் வந்து போடுறதுக்காக நம்ம வந்து கவர்மெண்ட் தோட்டக்கலைத்துறையில் வந்து எழுதி கொடுத்துருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா வித்தின் வீக்லேயே வந்துருச்சு. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃப்ரீ தான். அதாவது இது அது பேர் 100% சப்சிடி தான். தென்னந்தோப்பாக இருக்கட்டும், அப்புறம் இந்த கொய்யா செடி, இந்த மாதிரி இதுக்கு நிறைய பண்ணித்தராங்க. எதுக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரில, அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2 ஏக்கராக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹோஸு, இந்த பிவிசி பைப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேட்ரல் பிளாக் ஹோஸு, ட்ரிப் ஹோஸு, அப்புறம் இன்னும் கப்ளிங்கு, அப்புறம் கேட் வால்வு, லொட்டு லோஸ்க்கு ஃபில்ட்ருன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. லோடு இப்போ தான் போய் நம்ம சேலத்தில் பேரகான் கம்பெனிலே போய் எடுத்துகிட்டு வந்தோம். இறக்கிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கும் வந்துட்டு உங்களுடைய தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி சொட்டு நீர் அமைக்கணும் அப்படின்னா எங்ககிட்ட கேளுங்கள. நான் என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டப்போ வந்து சிஸ்டமே வேறு. இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனில் வந்து எல்லாமே ஈஸியாக பண்ணி கொடுக்குற அளவுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பண்ணும்போது எல்லாமே நேரடியாக விஓவாக இருக்கட்டும், அப்புறம் தோட்டக்கலை துறை போய் பார்க்குறதாட்டும், இது மாதிரி எல்லாமே வந்து நேரில் போய் பார்த்தேன். இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது. எல்லாமே ஆன்லைனில் ஈஸியாக மையத்தில் பண்ணிக்கலாம். அதாவது எல்லா ஜெராக்ஸ் கடையிலுமே இருக்குது, பண்ணிக்கலாம். என்னென்ன தேவைன்னா காட்டு பட்டா அடங்கல், ஆதார் கார்டு, அப்புறம் வேறு என்ன பேருன்னு கேட்டாங்க, ஃபோட்டோ, அப்புறம் பட்டா, எஃப்எம்பி, இதெல்லாம் தான் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே வந்து வித்தின் வீக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபீல்டை வந்து விசிட் பண்ணி எத்தனை ஏக்கருக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மொபைல்லேயே வந்து பார்த்திங்கன்னா லேஅவுட் எல்லாமே எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பில்லு அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் இந்த மாதிரி உங்கள் தோட்டத்துக்கே வந்துடும், இல்லை இந்த மாதிரி நீங்கள் போய் எடுத்துக்கலாம். நாம் வந்து நம்மளுடைய தேவை இருக்குங்கிற நம்ம சீக்கிரம் போய் எடுத்துக்கிட்டாச்சு. பொருளுமே நம்ம சேஃபாக எடுத்துகிட்டு வந்து எல்லாமே இறக்கி போட்டாச்சு. இனிமேல் ஜேசிபி வர சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாமே நிலத்தில் வந்து பதைக்கிறது வேலை மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு போகணும், எல்லாம் செக் பண்ணணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேஷோ அதை அப்படியே ஓப்பன் பண்ணு. அது நாம் ஓப்பன் பண்ணாலும் பண்ணுண்டா. கோயம்புத்தூர்லாம் வந்து ஓப்பன் பண்ணால் தான் பண்ணோம். இதாம்மா, ஆமாங்க, இதாங்க ஃபில்ட்ருங்க. இது வந்து ஃபில்ட்ரு நம்ம அங்கே வீட்டில் போட்டிருக்க மாதிரி தான். அதை ஓப்பன் பண்ணி இருக்குது. இல்லை எல்லாம் சைஸ் தான் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஃபில்ட்ரு நாயில் அது கடிச்சு பிச்சு தூக்கி வைக்காதுல்ல பைப்பெல்லாம். இது என்னன்னு பாரு, அதெல்லாம் பைப்பு. இதுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. இல்லை அது தனியாக கொடுத்துருப்பாங்க. எல்லாம் இதுக்கு போடுற இதே தனியாக. ஆமாம், இது ஒரு ஆனால் தென்னை மரத்துக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, தென்னை மரத்துக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், நீங்கள் வந்து வாங்கி போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறது தெரில. நம்ம இனிமேல் பிளான் பண்ணி பண்ணால் தான் தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை கொடுத்துருக்காங்க. சரி கூட இதெல்லாம் ஆகாதது. ஆமாம், இப்போ கேட் வால்வு, டம்மி ஏதோ கொடுத்துருக்காங்க. பார்ப்போம், நாளைக்கு போடுற அன்னைக்கு பார்ப்போம் என்ன இது. இப்போ ஜாயின் பண்ணி கொடுத்தாங்களா கேஸ்வா? இல்லை அங்கேயும் நான் கடையிலையும் அப்படி தான் பார்த்தேன். இல்லை தண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இது ஜாயின் பண்ணி இல்லை தண்ணி தான் கிடையாது. தண்ணி ரப்பரோட ஜாயின் பண்ணி கொடுத்தா கூட பரவாயில்ல. முடிச்சு ஊட்டியே விட சொல்லி கேட்டுக்குது. அவ்வளோதாங்க, நாளைக்கு ஃபிட் பண்ணுறப்ப கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து ட்ரிப் இரிகேஷன் வந்து தோட்டத்தில் போடுறதுக்கான வேலைகள் வந்து ஆரம்பமாயிருச்சு. அதுக்காக வந்து நம்ம சின்ன வயசில் சொல்கிற மாதிரி பொக்லின் அதுவும் வந்து நின்றுச்சு. ஜேசிபி இனிமேல் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது தான். இப்போ வந்து இந்த வெயில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேல் வெயில் எல்லாமே கரெக்டாக ப்ளூ பிரிண்ட் போட்டாச்சு. முன்னோடி விவசாயிகளை வச்சு எப்படி பிளான் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே அதுக்கு ஒன்று மட்டும் பண்ணணும், அது மட்டும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ளூ பிரிண்ட்டும் போட்டாச்சு. தோட்டத்தில் எப்படி பைப் போடணும் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஜேசிபி வந்து பெரிய பக்கெட்லேருந்து சின்ன பக்கெட்டை மாற்றி வாணி எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பைப் என்ன காசு எடுக்குது ஜேசிபி
பக்கெட்டுக்கு வந்து இப்போ வந்து புது பிளேடு வந்து பல்லு போட்டுட்ருக்காங்க. பழைய பல்லெல்லாம் தேஞ்சு போச்சு. இப்போ வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வாணி எடுத்து விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பைப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக வாணி வந்து பக்கெட் வச்சு போட்டு எடுத்து விட்டு அப்புறம் தான் எல்லாமே. ஆமாம், அது செட்டே கழட்டிவிட்டு மொத்தமாக இதுவுமே புதுசு போகணும். இதெல்லாம் இப்போ ரிஞ்சு போட்டு கழட்டிவிட்டு அப்புறம் தான் இது பண்ணணும். அந்த ரிஞ்சு போட்டு கழட்டி அதெல்லாம் இது பண்ணி தான் பண்ணும். மெயின் லைன் வந்து போடுறதுக்கான அந்த வாணி, அதாவது இந்த வாய்க்கால் வந்து ஐயோ மண்ணு பூரா எடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து மெயின் லைன் 3 இன்ச்சு பைப்போ 2.5 இன்ச்சு பைப்போ அதை பிளான் பண்ணிக்கணும். அது வந்து போடுறதுக்கான இது வந்து போயிட்டுருக்கு. இவ்வளோ நேற்று வந்து பைப்பு போடுறதுக்கான வாணியெல்லாம் எடுத்துட்டாங்க. இன்றைக்கி வந்து அது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பைப்பு அளந்து என்னென்ன கேட் வால் என்ன டம்மி வைக்கணுங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி வாங்கிறதுக்கான இது வந்து பண்ணிகிட்ருக்கோம். அண்ணன் வந்து என்னென்ன தேவைங்கிறத நோட் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு பேப்பர் பென்சில் எடுத்து. இது 1.5 கம்பி. இது 1.5 பைப்பு தான். இது 1.5 பைப்பு. ஆமாங்கண்ணா 1.5. இது வேலையை செய்யாது. இது 1.5 இது 1.5 எடுத்தே ஆகணும். தங்க பையன் வந்திருக்கான் நம்மளோட. எங்கட தங்க பையன் இது யாரு? இது யாரு? 2 1.5. இது யாரு? சரி அவங்க யாரு? இது வந்து 2 கலர் வாங்கிக்கலாம், ஒரு கலர் வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து எல்லாமே எடுத்தாச்சு கரெக்டாக. நேற்று வந்து ஜேசி வச்சு ஃபுல்லாக பறித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து பிளானும் போட்டாச்சு. எவ்வளோ டம்மி, எவ்வளோ கேட் வால்வி, எவ்வளோ பெண்டு, எவ்வளோ தேவைப்படுங்கிறது எல்லா லென்த்து பைப்பு எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ வந்து போய் வந்து வாங்கிட்டு வரது மட்டும்தான் வேலை. இப்போ வந்து கிளம்பியாச்சு. ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். வாங்கடா கிளம்பலாம். டேய் டேய் எது வரலுண்டா? அதில் வந்து பைப் எடுக்கிறதுக்காக நம்ம மோர்பாளையத்தில் உள்ள பைப்பு கம்பெனிக்காக வந்திருக்கோம். எல்லாமே இப்போ சொல்லியாச்சு. வெயிட்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் தான். இங்கேயே வந்து நம்ம கம்மி விலைக்கு எடுத்துக்கலாம். வந்து லோடு எல்லாமே வந்து ஏற்றிட்டு இருக்கோம். இப்போ வாங்கின பொருள் எல்லாமே கம்பெனிலேருந்து மொத்தமாக வந்து ஏற்றிட்டு இருக்கோம். இப்போ வந்து தோட்டத்தை கொண்டு போய் அன்லோட் பண்ணி எல்லாமே ஃபிட் பண்ணணும். எல்லாமே A to Z வாங்கியாச்சு. 3 12 15 16 கொஞ்சம் போட்டால் உடஞ்சிடாதுங்களா? தோட்டத்துக்கு வந்து பைப்பை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து அன்லோடிங் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து ஃபிட்டிங் தான். இந்த போர்வெலுக்கு இந்த மூடி, இந்த கிராஸ் பைப்பு, கிராஸ் லைன் இது எல்லாமே போட்டு ஒரு 20-25 வருஷம் இருக்கும். நம்ம லாஸ்ட் டே வந்து சொட்டு நீர் போடுறதுக்கெல்லாம் அந்த வாணி எடுத்து விட்ருக்கோம்ல, ஃபஸ்ட்டு இங்கேருந்து தான் கனெக்ஷன் எடுக்கணும், பெண்டு போட்டு தான் எடுக்கணும். அதுக்காக நான் வந்து ஏற்பாடு போயிட்டுருக்கு. இதெல்லாம் பைப் ரிஞ்சு போட்டு கழட்டலான்னு பார்த்தா மொத்தமே உடஞ்சி போயிட மாட்டேங்குது. அந்தளவுக்கு எல்லாம் வளையுதுன்னு எழுதி பயமாக இருக்குது. இங்கே பாருங்க எந்த அளவுக்கு துரு பிடிச்சி போய் கிடக்குது. அப்புறம் பைப்பு போட முடியாது. பைப் ஃபஸ்ட்டு இதுலேருந்து தான் கனெக்ஷன் கொடுக்கணும். முயற்சி பண்ணுறோம். உடஞ்சி போயிருங்க. ஃபோன் பண்ணி இப்போ வந்து அந்த 20 வருஷமாக துரு பிடிச்ச அந்த பைப்பை வந்து அறுக்கிறதுக்கோசரம் ஸ்வால் பிளேட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த ஸ்ப்ரே விட்டு தான் பார்க்கணும். இந்த துருப்பு இதெல்லாம் போய் நிட்டு கழுட்டு மேலே அடிப்பறீங்க. மேலே இதை கழட்டுற மாதிரி அடி மொதல் இந்த கழுட்டு தான் பார்ப்போம்.
இதுக்கான இது வந்து இப்போ வாங்கிட்டு வந்துருக்கோம் ஸ்ப்ரே. எதை கழட்டும் கழட்டும் அது இங்கேயும் அடி கழுதுன்னு பாப்பா அடிச்சு விடு. எப்படி நிறைய அடிக்கணுமா முடிச்சு கம்மி அடிக்கணுமா? இதெல்லாம் கடையில் பார்த்துருக்கேன். போல்ட்டியாக இருக்கிறதா அறுத்து அடிச்சுட்டு வந்துருமாம்மா? இந்த மாதிரி 20 வருஷம் 25 வருஷம் துருப்பிடிக்கிற மாதிரி விடாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி தான் போட்டு நோண்டுற மாதிரி இருக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கா துருப்பிடிச்சா மாற்றுங்க. இப்போ எல்லா போல்ட்டுமே இப்போ வந்து நெட்டு அறுத்தாச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இது வேற ஒன்றும் இல்லைங்க, வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கழட்டிவிட்டான். திரும்ப வச்சு கழட்டி எடுக்கிறோம். இப்போ சரி இப்போ ரிட்டர்ன் வேலையும் வாங்கிட்டு வரல. அப்புறம் நம்ம போய் இப்போ தான் காட்டி வாங்கிட்டு வடுப்படி போய் அங்கிட்டு போய் சாப்பிட்டு வரலான்னு போயிட்டு. சரி சரி சாப்பிட்டு நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, நான் ஜாமான் இதெல்லாம் வாங்கி நானும் போகல. இப்போ பாருங்கள் 25 வருஷமாக அந்த இதெல்லாம் அப்படி போட்டனால எல்லாம் எப்படி தூர்ப்பேறி போய் கிடக்குது. நான் பிறந்த 26 வருஷம் தான் ஆகுது, ஆனால் இந்த போர்வெல் போட்டு 25 வருஷம் ஆகுது. எல்லாம் எப்படி ஏன் எல்லாம் உடைக்கிற சொல்கிறதுக்கு உடைக்காத. அது இது போட்டுருமா கழட்ட முடியாத மேலே. இந்த டீ மட்டும் இப்போ இல்லை மாட்டுறதுக்கான அந்த ரிட்டன் வால்வு வந்து புதுசு. அந்த பைப்பு டீ ஜாயிண்ட்டு அந்த மரம் இதெல்லாமே போய் வாங்கிட்டு வந்துருக்கு. இதில் தான் செட்டப் பண்ணணும். இப்போ வந்து ரிட்டன் வால்வு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இது மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம், இதுவும் சேர்த்து தான் கொடுத்தாங்க. இங்கே கழட்ட முடியாதனால நம்ம வந்துட்டு அதை பழசு அப்படியே விட்டு இதை மட்டும் போட்டுக்கலாம்னு சொல்லி போட்டுட்ருக்கோம். ஏகப்பட்ட வேலைங்க. ஒரு போர்லேருந்து ஒரு தென்னந்தோப்புக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன் போடுறதுன்னா எக்கச்சக்கமான வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் இல்லை நஞ்சம் இல்லை. முன்னே கீழே மேலே போட்டுக்கலாமா பண்ணாத. இப்போ வந்து இதை ரிட்டர்ன் வேலை போட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம தண்ணி லீக் எங்கேயாவது ஆகுதான்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் ஒட்டிக்கலான்ட்டு. வரும் வரும் இப்போ தான் கடக்கு முடக்குங்குது. இன்னும் வரலையே. அங்கேயும் இப்படி தான் புரியணும் வருது. எல்லாம் வெய்ய காலம் தண்ணி இறங்கி போச்சுல்ல. தண்ணி போனா போயிடுவேன். நிறுத்திட்டியா? சில்லுன்னு ஒரு காத்து. ஐயோ ஆப்பண்ணே 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 ஆப்பண்ணே. இப்போ வந்து ஜண்டுபவத்தோட ஒரு இது எனக்கு பேர் தெரியல, ஏதோ எம்சியில் தான் போட்டுருந்துச்சு. செல்லாக்கா சரி ஜண்டுபவம்னு வச்சுக்கலாம். நம்ம ஜண்டுபவம் தடவி விட்டால் பைப்புக்கு தலைவலி வராது. அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். இங்கே இதுவும் இந்த டேப் சுத்தவில்லை இதே மாதிரி கையை சுற்றி இருந்துக்கலாம் மாட்டேங்க. இப்போ வந்துட்டு பைப்பும் டீயும் போட்டாச்சு. இப்போ வந்து அந்த சுற்றிருக்கலாம். ஓ 2 பக்கமும் மரம் இருக்கிறத இப்போ வந்து போட்டு அதில் வந்து ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு கேட்டு அந்த பக்கம் கேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ட்ரிப்ரிகேஷன் வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போர்வெல்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக கனெக்ஷன்லாம் கொடுத்து இப்போ இதில் வந்து ஜாயிண்ட் எடுத்து கீழே பெண்டு போட்டு இதுக்கு வந்து 2 லைன் கொடுக்கணும். கனெக்ஷன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே போர்வெல் இருந்து இப்படி எடுத்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இனிமேல் அப்படியே ஒரு ஒர்க்காக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வந்து எல்லா பொருளுமே தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்து கொட்டி வச்சுருக்கோம். எதுக்காக கொட்டி வச்சுருக்கோம்னா எது மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காக. அப்பயும் வந்து ஒரு ரெடியூசர் மிஸ் ஆகிருக்கு. இன்னும் பைப்பெலாம் போட தான் தெரியும் என்ன தேவையில்லை என்ன தேவையானாலும் வாங்கணும் அப்படின்ட்டு. சரி விடு. இப்போ வந்து இங்கே கேட்வெல் இதில் வந்து டீ கொடுத்து போட்டிருந்தோம். இது சம்திங் ஏதோ சொல்யூஷன் ப்ராப்ளமாக இல்லை கேட்வெல் ப்ராப்ளமே தெரியல. பைப்பெல்லாம் சூப்பராக விட்டுது. அது வந்து ரிவர்ஸில் பிடிங்கிட்டு இருந்தது, அதனால் கொஞ்சம் நாள் காயிட்டுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த லைன் வந்து ஃபுல்லாக போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். என்னால் பெருசாக வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ஆள் இல்லை. நாங்கள் 3 பேரும் பிரதீஷா நாங்கள் 3 பேரும் வேலை செய்யணும். அதனால் வேலை செஞ்சுட்டு அப்படி இப்படி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே கிடக்கிறது எல்லாமே மெயின் லைன் இருந்து ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் நம்ம எடுத்து விடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டீ ஷேப்பில் ஒரு கப்ளிங் மாதிரி வாங்கியிருக்கோம். இது என்ன ஆகணும், மெயின் லைன் இதில் வருதா, இங்கே ஒரு டீ மாதிரி இப்படி வெளியே வருதா, இதில் வந்து பெண்டை கொடுத்து மேலே பைப்பை நிறுத்தி வந்து தண்ணி போகிறத நான் போட அப்படி காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இது அண்ணன் சொருகிறேன் பார்த்தீங்களா, அங்கே சொருகிறதுல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெண்டை கொடுத்து இப்படி பைப் மேலே நிறுத்தி ஒன்று போதலையா இது பண்ணோட அந்த இது கூட தேய்க்கிறதா கான்செப்ட் தெரியுதா. இப்போ வந்து இதில் பைப்பு கொடுத்துட்டோம்னா மேலே டம்மி போட்டு லேட்டர் லைன் வந்து தென்னை மரத்துக்கு இழுத்துக்கிற மாதிரி தான் கான்செப்ட்டு. தென்னை மரத்துக்குலாம் அவ்வளோ தூரம் போகாது, இந்த கொடை மரத்துக்கு போச்சுன்னா நம்ம இது கருப்போஸ் தானே போடுறோம். கருப்போஸ் இந்த லாஸ்ட் போகுமா, அந்த மரத்துக்கு போகும். வாழை மரத்துக்கு அடுத்த மரம் சொல்கிறேன், லாஸ்ட் மரத்துக்கு எதுக்கு பாய்க்கிறது, தென்னை தண்ணி பாஞ்சிட்டு இருக்குது.
இப்போ அந்த 2 லென்த்து பைப்பும் இதில் ஜாயின் பண்ணி மேலே டம்மி அடைச்சிட்டோம்னா நமக்கு வந்து அந்த லேட்டர் லைன் வந்து போட்டு விட்டு இங்கே அங்கே வேலைக்கு வராது. நீ அங்கே வேலைக்கு பாரு, அங்கே பார்த்துக்கிறோம். நீ சிறைக்கிறது நீ சிறை, பெருவின் சிறைக்கிறது பெருவின் சிறைக்கிட்டோம். 2 பேரும் ஒரே இதை சிறைக்க வேண்டாம். ஓட்டியா ஒரு கட்டை எடுத்து வச்சுக்கோ. அதெல்லாம் காஞ்சே போயிருக்கும். ஒட்டிக்கு இதை பற்றிக்கிட்டே வந்துருக்கு. சரி 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 விடு. இதுதாங்க மெத்தேடு. ஓட்டை போடல சைடில் மேலே தான் போடணும். அதெல்லாம் போட்டு அப்புறம் போட்டுக்கலாம். அதெல்லாம் இப்போல்லாம் போட முடியாது. போடலாம், வேலை தனியாக செய்யணும், வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை ஓட்டையை போட்டுவிட்டு கையோட நின்று போயிடும். போட்டுட்டு வித்தே கொடுத்துக்கலாம். இந்த பக்கம் பைப்பெல்லாம் கீழே போட்டு அப்புறம் தான் மாதிரி போடணும். நீ விட்டு அழுத்து இறக்க அப்படி. இப்போ நல்லா பிட்டாகி மாட்டேங்கலாம். பிடுங்க அது இன்றைக்கும். இதுதாங்க கான்செப்ட். இப்போ வந்து இந்த இடத்த வந்து இந்த ஹோல்ஸை போட்டு 16 mm லேட்டர் லைனை அந்த ட்ரிப் இரிகேஷன் பைப் போட்டு விட்டு எல்லா மரத்தையும் இழுத்து விட்றது தான். இதுதான் கான்செப்ட்டு. வந்து வேலை செய்கிறோம். அதான் ஒரு லைனும் கிட்டத்தட்ட ஒரு 20, 40, 60, 80 அடிக்கு வேலை செஞ்சுருக்கிறோம். அதையும் உருப்படியாக வேலை முடிகிற அளவுக்கு செய்யலை. ஏன்னா இந்த கேட்டோல் வந்து பிடிங்கிட்டு போகுது, ஒட்டவே முடியல. அதனால் நாளைக்கு பண்ணிக்கலாம் விட்டாச்சு. இப்போ வந்து காலையில் கொஞ்சம் அண்ணன்களும் எல்லாம் ஊட்டிட்டாங்க. நான் இப்போ தான் வந்தேன். அங்கெல்லாம் அன்னைக்கு ஒட்டிடணும். இப்போ இங்கேருந்து இந்த டீ போட்டதுலேருந்து இப்போ இங்கே டீ இல்லை, இங்கே ஒரு கேட்டோல் போட்டிருக்கா. இதை வந்து அடைச்சிட்டா அந்தாண்ட லைன் பாஞ்சிக்கும். அதை அங்கே கேட்டோல் வச்சுருக்கோம். அதை ஓப்பன் பண்ணி விட்டு இதை அடைச்சிட்டோம்னா அதை அடைச்சிட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த லைன்லாம் பாஞ்சிக்கும். நான் வரத்து முன்னாடியெல்லாம் போட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெட்டுக்கும் போட்டாச்சு. வாணி எடுத்து விட்ருப்பியாட்டு இருக்குது மம்டியில். இங்கே எதுக்கு டீ கொடுத்து தூக்கி விட்ருக்குன்னா இதை அறுத்து விட்டு இன்னொரு டீயை போட்டு 2 இன்ச் பைப்பு, இது 3 இன்ச் பைப் வந்து இது மெயின் லைனு, 2 இன்ச் பைப் போட்டு அதுலேருந்து அவுட்டர் லைன் எடுத்து இந்த தென்னை மரத்துக்கு வந்து பாய்க்கிற மாதிரி. இல்லை விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் அப்படி தான் சொன்னாருங்கிறேன். இப்போ வந்து இங்கே இந்த லைனும் போட்டுட்ருக்காங்க. இது மேலே பூரா போட்டிங்களா? அது 2 லைனத்தோடு நிற்குதா? இங்கே வந்து 2 அண்ணாவும் போட்டுட்ருக்குறாங்க. இங்கே வந்து கேட்டெல்லாம் ஒட்டியாச்சு. இங்கே வந்து ஸ்டடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்கே வந்து நாங்கள் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு கேட் வால்வு. இங்கே வந்து 2 லைன் பாயிற மாதிரி. டே 2 இது. இன்றைக்கி வந்து பைப்பு ஒட்டுற வேலை முடியாதாட்டிருக்குது. மதியம் ஆயிடுச்சு, இன்னும் பாதி வேலை விட்டு முடியல. அதுக்குள்ளே எல்லாத்துக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. மதியம் வந்து போய் குஸ்கா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டுருக்குறோம். பைப்போட சாதாரண விஷயம் வேலையாக விளையாட்டுக்குது. இப்போ வந்துட்டு அந்த ஹெச் வால்வில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் வந்து ஜாயின் பண்ணோம். அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மேலே டம்மி போட்டு போட்டிருக்கு. இது கேட்காங்கன்னா இதில் வந்து அந்த பிளாக் ஹோஸ் ட்ரிப் ஹோஸ் வந்து எடுத்துக்கிற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான பெண்டு வந்து போட்டிருக்கோம். இதோ இங்கே டிசைன் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு பைப் வந்து வரும். இது ஃபைனலாக எப்படி வருது அப்படிங்கிறத நான் வந்து கவர் பண்ணிடுறேன். ஏன்னா அதெல்லாம் வேலை செய்கிறத எடுக்க முடியல என்னால். ஏன்னா எல்லோரும் 4 பேர் வேலை செய்கிற 4 பேர்த்துக்கும் கரெக்டான வேலை இருக்குது. இன்னும் 2 பேர் இருந்தாலுமே அவ்வளோ வேலை இருக்க மாட்டேருக்கு. அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஜாயின் பண்ணுறதா இருக்கிறது எல்லாமே அங்கே ரெடி வேலை செஞ்சுட்டு அப்படின்னு நான் வந்து கவர் பண்ணிடுறேன். இங்கே ஒரு கேட்டு வந்து வச்சாச்சு. அதுக்கு வந்து அண்ணன் போட்டு மூடிட்டு வச்சுக்கிறான். சாச்சிட்டு இருக்க மாட்டேங்குது. சாச்சிட்டு போயிடுச்சா? அது மண்ணை தள்ள அது சாச்சிக்கிச்சு. இப்போ வந்து இந்த லைனுக்கான கேட் வாலிங் செட் பண்ணி நீங்கள் வந்து கீழே போகிற அளவுக்கு ஓஸ் இழுத்து விட்ருக்கு. அதுக்கு போய் அவ்வளோ அவசரம் தூக்கி விட்டிங்களா? சரிங்களா, டம்மி போட்டிங்களாட்டு இருக்குதே. டம்மி வச்சுருக்கிறீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இப்போ லைன் வந்து இதுக்கான பைப்பெல்லாம் பதிச்சிட்டாங்க. இப்போ வந்து அங்கே போய் முடியுது. அங்கே தூக்கி விட்ருக்குது. தலையை சுற்றி விழுந்துச்சு. அதை தாத்த மட்டும் போட்டுருக்கிற மாதிரி அங்கே வந்து நீ அதுக்கு ஒன்று இதுக்கு ஒன்று அப்புறம் இந்த 2க்கு அப்படியே மாற்றி விட்டுன்னு முடிஞ்சு போச்சு.
இப்போ வந்து அவங்க கீழே வீடு வரல எல்லாமே போட்டாச்சு. இப்போது வீடு வரல எல்லாமே போட்டாச்சு. இப்போது மறுபடியும் இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்குது, இந்த லைன் மட்டும் பாக்கி இருக்குது. இங்கேயும் வந்து போட்டோம்னா முடிஞ்சு. இப்போ மேலே இந்த வயலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 அடி வச்சுருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் சொட்டு நீர் போகிறதுக்காக தான் மெயினாக போட்டுட்ருக்கு. இப்போ அங்கே ஒரு லைன் இருக்குது, நான் வந்து அதையும் போய் இப்போ பார்க்குறேன் எப்படி போட்டிருக்காங்க. ஏன்னா தெரியல, அங்கேயும் போட்டிருக்காங்க. ஏன்னா நாங்கள் அங்கே கீழே வேலை செஞ்சுட்டனால இங்கே நாங்கள் பார்க்க முடியல. கீழே எல்லாமே ஃபினிஷு, கீழே அங்கே எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு பெரிய தென்னை மரத்துக்கு. இங்கேயும் இன்னும் போடல, அதை இங்கே தான் இப்போ கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. இங்கே இன்னும் போடல. 1 2 3 4 இங்கே போட்டிருக்காங்க. இப்போது அந்த வயல் எல்லாமே போட்டாச்சுங்க. அதாவது பொட்டுறது அறுக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் என்னால் எடுக்க முடியல. நாங்கள் 4 பேர் தான் இருக்கிறோம். அதனால் வந்துட்டு 2 பேர்த்துக்கு, நாங்கள் 2 பேர் அந்த நோட்டுறோம், இங்கே 2 பேர் இந்த நோட்டுறாங்க. அதனால் சரியாக போயிடுது வேலை செய்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒட்டியாச்சு. இதோ இங்கெல்லாம் ஒட்டி இந்த மாதிரி ஜாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்குது. இது எதுக்குன்னா, இதில் தான் இந்த பச்சை கலர் ரோஸ்லேருந்து தான் இந்த ட்ரிப் லைன் இழுத்து ட்ரிப்பு மரத்துக்கு அந்த மரத்துக்கு அப்படியே போகிறது. பூரா அங்கே வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக காலையிலேருந்து இப்போ 2 நாள் வேலை முடிஞ்சிருக்கு. இன்னும் 1 நாளுக்கு வேலை இருக்குது. நாளைக்கெல்லாம் ஃபுல்லாக ஒட்டி விட்டு இது எடுத்துக்கணும், மண்ணை போட்டு மூடி டிராக்டர் வர சொல்லி இது பண்ணணும். வந்து சொட்டு நீர் போடுறதுக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா, பாதியில் ஒரு 10% ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம அப்ளை பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து ஃபில்ட்ரு வந்து கம்பல்சரி வந்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சும்மா ஒரு செட்டப் மாடல் மாதிரி பண்ணி தேவையான மெட்டீரியல் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். ஏன்னா பர்ஃபெக்டாக எல்லாமே வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்கல அப்படி தான், அதுதான் உண்மை. அதனால் தேவைங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு மீதி எல்லாம் அப்புறம் நாளை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு மாடல் மாதிரி செட் பண்ணுறோம். Day 3 வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து இன்றைக்கி லேட்டு, ரொம்ப லேட்டாக தான் வந்தேன், வேறு வேலை இருந்ததுனால. அதுக்குள்ளே எல்லாம் போட்டே முடிச்சிட்டாங்க. அதான் லைன் எல்லாம் போட்டாச்சு, இன்னும் போட்டு முடிக்க போகிறாங்க. இதுதாங்க மெத்தடு. இது வந்து மெயின் லைன், இது வந்து 2.5 இன்ச் பைப்பு. 2.5 இன்ச் பைப் வந்து டீ கொடுத்து 2 பக்கம் கேட்டர் கொடுத்து, அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ரெடியூசர் கொடுத்து 2 இன்ச் பைப்பு. இந்த 2 இன்ச் பைப்பில் தான் வந்து அந்த 1 இன்ச் பைப்பு 4 கேட்டல் அதை பைப் சொருவி அதுலேருந்து 1 இன்ச் பைப் எடுத்து போடுறது. ஏங்கண்ணா கடைசியிலுமே கொண்டு போய் விட்டுருக்கலாம் இல்லைங்கண்ணா, வேண்டாங்களா? இதில் தான் வந்து தண்ணி வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாஸ் ஷேப்பில் தூக்கிட்டு பார்த்திங்களா, 2.5 இன்ச் பைப்பு மெயின் பைப்பு, 2 இன்ச் பைப்பு சப்ளைனு. அதாவது அங்கே சொன்ன மாதிரி இந்த கேட்டல் இங்கே வச்சு இந்தண்ட காடு தண்ணியாக வந்து பாய்ச்சிக்கிற மாதிரி, அந்தண்ட காடு தண்ணி வந்து பாய்ச்சிக்கிற மாதிரி வந்து செட்டப் பண்ணி நம்ம போட்டுருக்கு. நாளைக்கெல்லாம் இப்போது ஓஸ் சொருவி நம்ம அதை தண்ணி எடுத்துகிட்டு பார்க்கும்போது தான் தெரியும் எப்படி வந்து வருங்கிறது. பைப்பெல்லாம் ஒட்டுறது இதுதான் வந்துட்டு கடைசி பைப்பு. எல்லா பைப்பும் 2 ஏக்கராக்கும் பூராவும் ஒட்டியாச்சு எல்லாமே. பைப்பு ஒட்டுறது இதுதான் கடைசி. இதுக்கு மட்டும் அந்த பெண்டை சொருவி டம்மி போட்டுவிட்டா வேலையும் முடிஞ்சுது. இது வந்து Day 3. இப்போ மதியம் ஒரு 11 மணி இருக்கும். இப்போது 11 மணி வாக்கில் எல்லா ஒர்க்கும் பைப் வந்து மெயின் லைனு சப் லைன் போடுறது எல்லாமே வேலை முடிஞ்சுது. இனிமேல் வந்து இது போடணும், ட்ரிப் லைன் வந்து எடுக்கிறது போடணும். அதுதான் இனிமேல் வேலையே இருக்குது. அப்புறம் இது வந்து மண் மூடணும், குழி மூடுறது வந்து இன்னும் இருக்குது. இதை பண்ணால் டோட்டலாக வேலை முடிஞ்சு இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஈவினிங் வரலாம் ஆயிரும். அது மாதிரி இன்னும் ஃபில்ட்ரு வேறு என்ன செட் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே கீழ் வயல் இங்கே இது எல்லாமே வந்துட்டு இது மாதிரி பைப் எல்லாமே செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, குழியை மூடுறதுக்காக ஜேசிபி கூப்பிட்டு வரல. ஜேசிபிலாம் லேட் ஆகும். நீ பாருங்கள், டிராக்டர் பின்னாடி 9 கலப்பு இருக்கா, 9 கலப்பையில் பரம்பு இருக்கா, எப்படி மூடுது பார்த்தீங்களா குழியை. இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை. ஜேசிபி இருந்தால் கொஞ்சம் போய் வரணும், இன்னும் டக்குன்னு வேலையை முடிச்சிட மாட்டேருக்குது. பரவாயில்லையா? ஒவ்வொரு நெட்டாக மூணுங்க எல்லாமே.
வந்து இந்த பைப் போட்டு எடுத்த மண் மூடுறது எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த வயல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னொரு 2-3% தான் இருக்கும். அந்தாண்ட அவங்க ஃபுல்லாகவே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் இங்கே கொஞ்சம், அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் தான் இருக்குது. அப்புறம் மேல்வெயிலுக்கு போய் மூடி விடணும். ஏன்னா நாங்கள் எல்லாம் கொஞ்சம் மூடி விட்ருக்கோம். ஏன்னா தள்ளும்போது மண்ணாங்கட்டி விழுந்தால் பைப் உடஞ்சி போயிருமாமா, அதனால் நாங்கள் கொஞ்சம் மூடி விட்டுட்டு போகிறோம். இப்போது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பைப் போடுறதுக்கான அடையாளமே தெரில. அந்தளவுக்கு டிராக்டர் வச்சு மண்ணை மூடி ஒரு ஓட்டு அப்படி பரம்பு போட்டு இழுத்து விட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு நீட்டாக தான் பண்ணு டிராக்டர். நான் கூட டிராக்டரில் ஓட்டினா எப்படி டிராக்டரில் நீங்கள் மண்ணை மூடுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மேல் வெயில் மட்டும் தான். அங்கே ஒரு வாணி இருக்குது, இங்கே ஒரு வாணி இருக்குது. இதை மட்டும் முன்னா போதும். அண்ணனுங்க 2 பேரும் மொட்டை வெயில எடுத்து விட்டுருக்குறாங்க. எதுக்கு கொஞ்சம் எடுத்து விட்றாங்கன்னா, இந்த டிராக்டர் அங்கே ஓட்டிகிட்டு இருக்குல்ல, அது வந்து வேகமாக ரிவர்ஸ் தள்ளும்போது இந்த மண்ணாங்கட்டி போய் டொப்பு இருந்தால் பைப்பெல்லாம் உடஞ்சி போயிருமாம்மா. ஆல்ரெடி அப்படி பண்ணியிருக்காராம்மா, 4-5 தடவை உடஞ்சி போச்சு. அதனால் நீங்கள் வந்து இதை இது மாதிரி சும்மா ஒரு மம்டி மண் பைப் மேலே போட்டீங்கன்னு சொல்லி சொன்னார். அந்த பக்கம் எல்லாமே ஃபுல்லாக போட்டாச்சுங்க. இந்த ஒரே லைன் தான், இன்னும் ஒரு 10% வேலை தான். முடிஞ்சுன்னா ஃபில்ட்ரு செட் பண்ணணும். அப்புறமேட்டுக்கு இன்னும் லேட்ரல் பைப்பு அந்த கருப்போசி இழுக்கணும், ட்ரிப்போசி இழுக்கணும். இதை இழுத்துப்படி தண்ணி மோட்ரு போட்டுட்டு தண்ணி வந்தால் தான் நிம்மதி, இல்லைன்னா வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். 4 மணி 5 வருஷம் கழிச்சு நீங்கள் பசங்க பிள்ளைங்களாம் யூடியூப் எடுத்து பார்த்தா தெரியும் அப்பாலாம் காட்டில் எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்கன்னு. எப்படி ஆமாச்சு? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் டச் போர்வெல்கிட்ட இதை அடைச்சாச்சு. இதை அடைச்சிட்டு இது ஆல்ரெடி அங்கே கேட்டு வந்து அங்கே வச்சுருக்கு, அதனால் அடைச்சோன்னா டேரக்டர் மேலே தோட்டத்துக்கு வந்து பாஞ்சிக்கும். அதையெல்லாம் அடைச்சிட்டு இதை ஓப்பன் பண்ணி விட்டால் வீட்டுக்கு போகிறதுக்கு இதுலேருந்து கனெக்ஷன் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு பெண்டை போட்டு விட்டு, இந்த பெண்டை அப்படி போட்டுவிட்டு வீட்டுக்கு போகிற கனெக்ஷனு. பைப்பு வேணால் மீதி இருக்குல்ல முடிஞ்சு, இதை ரெடியூசர் போட்டு அங்கே தூக்கி விட்டு போகிறீங்களா? ரெடியூசர் வாங்கிட்டு வந்துட்டேன். பைப்பு தான் கிடக்குது, இல்லை பைப்பு இல்லை இது. அவ்வளோதாங்க ஃபைனல் டச்சு. புளியை மூடுறது இதுதான் ஃபைனல் டச்சு. பைப் தூக்கிக்கிச்சு. விடாது, ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதாங்க. இந்த கொஞ்சத்தையும் மூணுனா அவ்வளோதான், போட்டு மூடியாச்சு. இனிமேல் தண்ணி எடுத்து விட லேட்டர் லைன் இழுத்து தண்ணி இழுத்துறது மட்டும்தான். ஆனால் சொல்லி கேட்காம டிராக்டர்லேயே மண்ணை மூலன்னு சொல்லி இப்போ கடைசி நேரத்தில் கொஞ்சம் உடஞ்சி போச்சு. எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. மெயின் லைன்ஸ் அப்படின்னு எல்லாமே இழுத்தாச்சு. இப்போ கடைசியாக அந்த ஃபில்ட்ரு செட் பண்ணுறது மட்டும்தான். அண்ணன் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இது லேட்டர் லைன் இந்த டிப்போஸ் வந்து இப்போ எல்லா மரத்துக்கும் இழுத்து விட்டுருக்கான். அவன் அந்த வேலையை பார்த்தோன்னா நாங்கள் இந்த வேலையை வந்து இங்கே போர்வெல்ட்டு முடிச்சிருவோம். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து இப்போ உட்காந்துருக்கோம். என்னால் செய்ய வீடியோ எடுக்க முடியாது. நேற்று எல்லாம் நைட் வந்து எப்படி செட் பண்ணுங்கிற ஒரு மாடல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ டப்புன்னு இந்த டெஃப்லான் டேப் சுற்றி விட்டு ஜாயின் பண்ணி தண்ணி எடுத்து விட்றது தான். இப்போ இந்த கேட் வால்வு இந்த மரைக்கெல்லாம் வந்து டெஃப்லான் டேப் போட்டு தான் போடணும், இல்லைன்னா வந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதில். இல்லைன்னா வந்து உங்களுக்கு சொட்டிகிட்டே இருக்கும், தண்ணி வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்ம வந்து டெஃப்லான் டேப்பே போடுவோம். ஏகப்பட்ட இது கொடுத்துருக்காங்க, கண்டமேனி கொடுத்துருப்பாங்க, அது இதில் விட்டு லூஸ்க்குன்னு. ஏதோ போட்டுட்டு நான் கடைசியாக செட்டப் முடிச்சுட்டு வீடியோ எடுத்துக்கிறேன். ஏன்னா வேலை இருக்குது. இல்லை வேலையே தாங்க, சும்மா டேப் சுற்றிக்கிட்டே இருக்கிறதா இருக்குது. இல்லைன்னா தண்ணி உழுதுகிட்டே இருக்கும். இது கொஞ்சம் 2 சுற்றே போடு, அதனால் ஃப்ரீயாக போகுது. அதனால் மொத்தமாக சுற்றுங்க, ஃப்ரீயாக போகுது. 2 போதும். இல்லை ஒரு லைன் சுற்றிட்டு அப்புறம் 2 சுற்றிக்கோ. இல்லை மொத்தமாக ஏறி போச்சுன்னா ஏறாத அப்புறம் 2 லைன் சுற்றிட்டு அப்புறம் ஒரு லைன் சுற்றிட்டு வந்துடும். இதில் ஒன்று என்ன பிரச்சனைனா, இது வேறு இந்த சைடில் இருக்கிற மாதிரி தான் வரணும். இன்னும் கொஞ்சம் திருப்ப இதில் தான் எதாவது அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கடா. அதுலையா? அப்போ இது அந்தாண்டு போயிடுச்சே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு போகுது. சின்ன வரும் நேரம் வந்துருச்சா? இன்னும் கொஞ்சம் வரமாட்டு இருக்குதே. ஓ அதுக்கு தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. இதனால இவ்வளோ பாருப்பா. ஓ இதுக்கு தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டா? ஓ அப்போ தெரிஞ்சு தான் கொடுத்துக்கிறானுவ, நமக்கு தான் தெரியல. அவங்களாம் தெளிவாக தான் கொடுத்துக்கிறாங்க. அந்த காட்டு போட்டியா? காலங்கள் மாற இவனுங்களும் இந்த ஃபில்டரில் ஒவ்வொன்றா மாற்றிட்டு இருக்கிறானுவ. எதுக்கு இந்த கோமாளி மண்டைனே தெரில. இந்த மண்டை ஒன்று கொடுத்து விட்டு என்னென்னமோ மாட்ட வைக்கிறாங்க. நாங்களும் அதில் எதுக்குன்னே தெரில. போட்டு விட்டோம், சுற்றி விட்டோம், தண்ணி வந்தால் சரி. கேட்டால் அது ஃபில்ட்ருங்கிறாங்க. ஒன்று என்ன கதைனே தெரியல. யார் போகிறதா யார் ரிலீஸ் என்ன இல்லை ஒன்றும் தெரியல. காலத்துக்கு இங்கே மாற்றிட்டே இருக்காங்க பைப் செட்டிங்லாம்.
ஏர்வெண்ட் இந்த சைடு தானே வரணும். இப்போ வந்து இந்த ஃபில்டர் பாக்ஸ் வந்து நாங்கள் கழட்டி வச்சிட்டோம். ஏன்னா இதுக்கு மேலே இந்த ஃபில்டர் மூடி இருந்துச்சுன்னு நம்மளால் சுற்ற முடியாது. அதனால் யாராவது சிரமப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி கழட்டி விட்டு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கழட்டி தனியாக வச்சிட்டோம். அந்த அங்கே பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக கழட்டி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து மாட்டிக்கலாம். மனோஜ் இரு, நிற்க வச்சு போட்டுக்கிறியா? நிற்க வை. இது போடு சுற்றுட்டுமா. வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு வந்து ஒரு 80% செட்டப் வந்து செட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இப்போ வந்து போர்வெல்லேருந்து வர மெயின் லைன் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து மெயின் லைன் வந்து அதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோமா. இப்போ கீழே வந்து அந்த சப்லைனில் வந்து நம்ம அதை மட்டும் அங்கே போகிற அந்த மெயின் லைன் வந்து கனெக்ஷன் மட்டும் கொடுக்கணும். இந்த ஃபில்டர் செட் பண்ணால் அங்கே வந்து பைப் செட் பண்ணணும். மற்றபடிக்கு எல்லா கனெக்ஷனும் செட் பண்ணியாச்சுங்க. ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு. இப்போ ஃபில்ட்ரு போட்டாச்சு. மூடியை போட்டு லாக்காக போட்டு அவ்வளோதாங்க, வேலையை முடிஞ்சு. ஃபில்ட்ரு செட் பண்ணிட்டோம். அண்ணன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றான். ஸ்நாக்ஸ் டைம். இரு உட்காரல, இரு இங்கே வரல, உட்காரவே இல்லை, கழட்டு. இதெல்லாம் இங்கே உட்காரவே இல்லை. இரு மொதல் சீட்டிங் ஆகிடுச்சுன்னு பாரு, இந்த கருப்பு கலரு. வேறு உட்காரவே நீ போடு. நீ வச்சுவிட்டே போறீ இந்தட்ட கரெக்டாக. போடு, இப்போ அழுத்து போ. அவ்வளோதான். ஃபில்ட்ரு இப்போ தண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. ஃபில்ட்ரு போட்டாச்சு. பிவிசி பை இதை போட்டுவிட்டு நம்ம தண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஃபில்ட்ரு செட் பண்ணியாச்சுங்க. ஃபைனலாக வந்து செட் பண்ணி முடிச்சிட்டோம். போர்வெல்லேருந்து வருது. மூடி தான் அவனுக்கு கையோடு மூடிடணும். கல் அங்கே வச்சு 2 பக்கம் முட்டு கொடுத்து அந்த இதில் மண்ணெலாம் இழுத்துடணும். ஃபில்டர்லாம் செட் பண்ணியாச்சுங்க. அவ்வளோ இது மாதிரி தண்ணி போட்டு சுருன்னு போகும். வந்து தண்ணி போட்டு விட்டாச்சு. இப்போ அடைச்சி பார்த்தா தெரியும் அங்கே தண்ணி அடமணு வச்சுவா, அடைச்சி விடு. போகுதா இல்லையாங்கிற நமக்கு தெரிஞ்சிடும். ஏன் அப்படி வேகமாக அடிச்சு பொறுமையாக அடைக்கணும் மனோஜ். அங்கே உழுது பாரு. இல்லை போ தண்ணி ஃப்ரீயாக தான் போகுது. நீ அடை இங்கே உழுவுறான். சரி 4 நாளும் சரியாக பேர் மனோஜ். இது இவன் எதுக்கு தேளமும் வராங்க? இதை நம்ம எடுத்துக்கிட்டு இதுதான் வைக்கணும். உழுவுறா பாருங்க. இவனை விட்டு இது லூஸ் ஆகி போயிட்டான். மற்றபடி எங்கேயுமே உழுவல. அது விட்டு அது 4 நாளும் சரியாக போயிடும். தண்ணி சூப்பராக போதுங்க. அங்கே வருதுன்னு பார்க்கணும். எங்கே தண்ணியாக இருக்கணும். அதனால் காற்று வாங்கி தான் வரும். இப்போ செக் பண்ணுறேங்க. செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு கேட்டில் அடைப்போம். தண்ணி ஒரு சவுண்ட் கேட்குதா? தண்ணி வருதுங்க ஒரு வழியா. சொட்டு நீர் பைப்பில் தண்ணி வருதே. நாங்கள் என்ன கனெக்ஷன் கொடுக்கல, சும்மா செக் பண்ணுறதுக்காக லைன் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஒரு கட்டில் அடைச்சிடலாமா? ஒரு கட்டில் இங்கே வந்து அடைச்சிட்டோன்னா இதை அடைச்சிட்டுமா? எதை வருது ஒரு பூத்துன்னு போயிட்டு போகுது. டெஸ்ட் தானே பண்ணுறோம். என்ன 6? சரி, அங்கே 4 ஓட்டையா 8 ஓட்டையா? தண்ணி வரலையே. வந்திருக்கும்ல இப்போ லைனில். சவுண்டே நம்ம கேட்கலையே. யார் வருதா? தண்ணி இன்னும் ஏறல. இப்போ தான் தள்ளுது. இந்த ஓசு இப்போ தான் மடங்குதாங்க. வெயிட் ஆகுது அங்கே தண்ணி. 8 ஓட்டைக்கு இவ்வளோ தான் வருமா? இன்னும் பிரிச்சே விடல. இங்கே தான் வருதா? சொல்யூஷனாக வரும்போது என்ன ஆறுது? வருது அந்த வந்து ஊற்றுது. அங்கேயும் வந்து ஊற்றுது. இதான் இங்கேயும் வந்து ஊற்றுது. இப்போ தண்ணி எடுத்து விட்டது எல்லாமே அருமையாக பாஞ்சிட்ருக்கு. இது வந்து டெஸ்டிங்காக போட்டுவிட்டோம். ஸோ இங்கேயும் வந்து பாஞ்சிட்டு சூப்பராக பாயுதுங்க. இப்போ வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து லைன் வருது. அந்த மரத்துக்கு எடுத்து என்ன கட் பண்ணவே இல்லை. அதுக்கு ஒரு டேப் கொடுக்கல. ஸோ டெஸ்டிங்காக போட்டு நல்லா அப்படியே ஓடிட்டு விட்டோம். இப்போ வந்து இந்த லைனுக்கு வந்து எல்லாமே சொருவியாச்சு. இப்போ இதுக்கு விட்டு பார்த்தா தெரியும் எவ்வளோ நேரத்தில் பாயுது, எந்தளவுக்கு ஃபோர்ஸ் வருது அப்படிங்கிறது தெரியும். இதுக்கெலாம் டேப் எல்லாமே போட்டாச்சு. Day 4 இப்போ தான் வந்துட்டு வேலையே கம்ப்ளீட்டாக இருக்குது. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி லேட்டரல் லைன் பிரித்து விட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அருமையாக போயிட்டுருக்கு. எல்லா மரத்துக்குமே அந்த மாதிரி பாஞ்சிட்ருக்குது. ஸோ அந்தண்டையும் பாய்ச்சாச்சு. அந்தண்டையும் எல்லாமே எடுத்துகிட்டு செக் பண்ணி பாய்ச்சாச்சு. நீட்டாக எல்லாமே தண்ணி வந்து பாயுது. இப்போ இந்த கடைசி இந்த சின்ன பிட்டு மட்டும் தான் அது இப்போ வந்து பாஞ்சிட்ருக்கு. இதை மட்டும் முடிச்சுட்டா வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது.